அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை ஸ்ட்ராங்கான பழமையான ஒரு வசிய முறை. நிரந்தர வசியத்திற்கு தீர்வு வேணும் அப்படின்னு கேட்கிற நண்பர்கள் தோழிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். நிச்சய பலனை நிரந்தரமாக தரக்கூடிய ரொம்ப பழமையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை இது. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணக்கூடிய ஒரு வசிய முறை. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோ, உங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற மாதிரி ஒரு பிளாக் கலர் பேனாவோ அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தலாம். முழு நம்பிக்கை, ஈடுபாடு வேண்டும். தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள், யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க, பலன் தராது. மற்றவங்க பார்க்குற மாதிரி பண்ணிங்கனாக்கா பலன் தராது. இப்போ நான் வரைஞ்சி காமிக்க போகிற எந்திரத்துக்கு வரைமுறை இருக்குது. நான் எப்படி ஃபில் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதுலேயே இருக்கட்டும். ஃபோனில் பேசுறது பாதியில் எந்திரிச்சு போகிறதுலாம் பண்ணாதீங்க. விரும்பும் நபருடைய பெயர், அம்மா பேர் போட்டு செய்யக்கூடியது. அவங்களது ஒரிஜினல் பேரான்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். பெயர்கள் தவறாக இருந்தால் கூட பலன் தராது. நாம் எழுதும்போது கரெக்ஷன் பண்ணக்கூடாது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி பண்ணாலும் பலன் தராது. அப்படி கரெக்ஷன் ஆகிடுச்சுனாக்கா வேறு பேப்பரில் நீங்கள் மறுபடியும் வரைஞ்சிக்கோங்க. இது ஒரு முறை பண்ணாலே போதும், வெற்றி உறுதியாக கிடைக்கும். வரைஞ்சி முடிச்ச அப்புறம் இதை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு அறுகோணம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி முடிச்ச அப்புறம் நடுவில் 2 கோடுகள் போடுங்க. குறுக்கால ஒரு கோடு, மொத்தம் 3 கோடுகள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நம்பர்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். இங்கே 1 போடுங்க, இங்கே 3, இங்கே 9, இங்கே 3. 1 9 3 7 2 9. சில நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2-3 தடவை வரும், அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதில் நான் போடுற நம்பர் எங்கெங்கே என்னென்ன நம்பர் போடுறேனோ அதை ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க, போதும். இங்கே 2 போடுங்க, இங்கே 17, இங்கே 44, இங்கே 9, 2 21. வசியம் பண்ணுறேன், 2-3 நாள் தான் பழிக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கஷ்டப்படுற நண்பர்கள், வருத்தப்படுற நண்பர்கள், தோழிகள் இந்த வசியமுறையை நீங்கள் பண்ணி பாருங்கள். நிரந்தர தீர்வு கிடச்சிரும் உங்களுக்கு. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசியமுறை இது. இதை ஒரு வாட்டி பண்ணால் போதும், நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த முறை நீங்கள் வசியமுறை பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, அந்தளவுக்கு பலன் தரக்கூடியது. இப்போ இந்த எந்திரத்தை நாம் வரைஞ்சிட்டு இப்போ பெயர்கள் எழுதணும். பேர் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை இங்கே மேலே எழுதுங்க. விரும்பும் நபரின் பெயர், அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க. நீங்கள் விரும்பும் நபர் ஆணாக இருந்தால் பின் போட்டு அவங்க அம்மா பேர் போடணும். பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடணும். சில பேர் அம்மா பேர் தெரியாமலே பழகிட்டு இருப்பாங்க, அவங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் பேர் எழுதுறவங்க ஹவ்வா இப்படி போடுங்க. உங்கள் பேர் கீழே போடுங்க. இங்கே ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பேர் போடுங்க. போட்டு முடிச்சப்புறம் இதை சின்னதாக மடிச்சுக்கோங்க.
இந்த மாதிரி எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடிச்சுக்கோங்க. ஒரு டேப் மாதிரி போட்டுருங்க, நல்லா பக்கமும் டேப் மாதிரி போட்டுட்டு இதை வந்து யாரும் தோண்டாத ஒரு இடமா பார்த்து, சுத்தமான இடமா பார்த்து புதைச்சிருங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற பூந்தொட்டிலெல்லாம் புதைக்காதீங்க, பலன் தராது. வெளியே போய் பூமிக்கு கீழே பூமியோட சம்மந்தப்பட்ட இருக்கணும் அந்த இடம். வீட்டு தோட்டத்துக்குள்ளே கூட நீங்கள் புதைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லாதவங்க வெளியே போய் ஏதாவது ஒரு பார்க்கில் ஒரு 2-3 இன்ச்சுக்கு குழி தோண்டி அதுக்குள்ளார வச்சு நல்லா டைட்டாக மூடிடுங்க, போதும். அற்புதமான பலனை உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டே கிடைக்க ஆரம்பிச்சுங்க. நிறைய மாற்றங்கள் தெரியும் உங்களுக்கு இது பண்ண முடிச்சப்பறம். இது யார் பண்ணுவாங்கனாக்கா, பிரிந்து போன கணவன் மனைவி, பிரிந்து போன காதலன் காதலி எல்லாம் மனசு மாதிரி உங்கள்கிட்ட திரும்ப வர்றதுக்காக பண்ணுறது. ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம். ஒற்றுமையாக இருக்கும்போது அடிக்கடி சண்டை சச்சரவுகள் பிரச்சனை வருதுனாக்கா பண்ணலாம். இந்த பிரச்சனைகள் உள்ளவங்க எல்லாரும் இதை ஒரு முறை பண்ணிட்டா போதும், அடுத்த கணத்துலேருந்து அவங்க நிம்மதியான வாழ்க்கையை துவக்கலாம். அப்படி ஒரு ரிசல்ட்டை, ஒரு மாற்றத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.